வணக்கம். ஓம் சாந்தி. இது காய்கறி வைத்தியம் பற்றிய ஒரு சின்ன பகுதிகள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அன்றாடம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே காய்கறிகளை கொண்டு அதை சரிப்படுத்த முடியுங்கிற தலைப்பில் உங்ககிட்ட கிட்ட ஒரு 3 பகுதியில் பேசிட்டோம். காய்கறிகள்னால் அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய அருமை என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அது நாட்பட்ட நோய்களை எப்படி சீர்படுத்தும் அப்படின்ற மாதிரி 2வது பகுதி பார்த்தோம். 3வது பகுதி குழந்தைகளுக்கான ரொம்ப அவசியமான 2 காய்கறிகளை பற்றி ரொம்ப தெளிவாகவே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தை சீராக வச்சு வைப்பதற்காக ஒரு ஒரு காய்கறி திட்டம், எப்படி விவசாயிகளுக்கு ஒரு நீர் திட்டம், இப்படிலாம் நிறைய திட்டங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்திலே ஒரு அருமையான திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ நிறைய இந்த டயட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி டயட் சிஸ்டம், 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கிறாங்க, பேலியோ டயட்டுன்றாங்க, இப்படி பலவிதமான உணவு திட்டங்கள் உலகத்தில் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இருந்த வாழ்ந்த நடைமுறையில் இருந்த ஒரு சிறப்பான திட்டம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். நமக்கு வழிபாட்டு முறையிலேயே இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. பொதுவாகவே நம் நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னா, இறைவனிடத்தில் போய் குறைகளை சொல்வது ஒரு ஒரு நாகரிகமற்ற ஒரு பழக்கம் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஒரு இறைவனிடத்தில் போய் எனக்கு இந்த குறை அந்த குறை எனக்கு இது அப்படின்னு குறைகளை சொல்லக்கூடிய பழக்கம் நம் நாட்டினுடைய வழிபாட்டில் இல்லவே இல்லை. அப்போ எதுக்கு போகணும் அப்படின்னா, இறைவனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நன்றி சொல்வதற்கு மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகணும். அதுக்கு தான் கால் வைக்கணும். ஏன் அப்படின்னா, உனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டாச்சு. சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அத்தனை சௌகரியங்களும் அத்தனை வளங்களும் கொடுக்கப்பட்டாச்சு. அதை சரியாக பயன்படுத்தணும்னா நல்லா தான் இருப்போம். தவறாக பயன்படுத்தினால்தான் நோய்களும் குற்றங்களும் வியாதிகளும் குழப்பங்களும் பகையும் இதெல்லாம் வருவதற்கு மனிதன்தான் காரணம் அப்படிங்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை எல்லார் மனதிலையும் பதிய வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் இதுதான் சிஸ்டம். எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா பொதுவாக மக்களிடத்தில் என்ன பேசுவாங்கன்னா, அப்போ நீ என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தது. ஸோ அப்போ உலகத்தில் ஒரு அழகான கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் தான், பாரத கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் உணவுக்குன்னு என்ன திட்டம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஊரில் பாருங்கள், நம்ம கோயிலுக்கு போனால் என்ன கொண்டு போகிறோம்? ஒரு தேங்காய், ஒரு வாழை, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு வெத்தலை, இதுதான் நம்ம அப்புறம் பூவு பாக்கு இதெல்லாம் கொண்டு போகிறோம். இதெல்லாம் ஒரு உணவு திட்டமானு தயவுசெய்து கேட்டுறாதீங்க. இது எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு உடம்புல 2 தான் தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்கிற பொருள். என்ன அப்படின்னா, ஒன்று ரத்தம், அப்புறம் அந்த ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய இரத்த நாளங்கள். ஆக இது 2 தான் சதா 24 மணி நேரம் செயல்பாட்டுக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு வண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வண்டியை நம்ம ஓட்டுறப்போ அதில் நம்ம அதிகமாக தேய்மானம் என்ன ஆகும்? கிளச்சு, கீரு, ஆக்சிலேட்ரு, இதை தான் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, மாதம் ஒரு தடவை போய் அதை போய் சர்வீஸ் பண்ணுறோம். அப்போ சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு சில செட்டப் இருக்குது அப்படின்னா இதுதான். இன்ஜின் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் மாதம்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு சிக்கலான டைமில் மட்டும்தான் அது மாதிரி பண்ணுவாங்க. அப்போது ரெகுலர் சர்வீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு 5-6 ஐட்டம் வச்சுருப்பாங்க. அதை தான் அவங்க சர்வீஸ் சென்டரில் அதான் அவங்க அது போய் ஆயில் மாற்றணுமா, இப்படி ஒரு அடிப்படையான விஷயத்தை தான் கேட்பாங்க. அந்த மாதிரி உடம்புக்கு தேய்மானம் என்பது 2 நிலை. ஒன்று ரத்தம், இன்னொன்று இரத்த நாளங்கள். என்னங்க ரத்தம்லாம் தேயுமா அப்படின்னா, அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு ரசம், ரத்தம், மாம்சம், கொழுப்பு, அதுக்கப்புறம் எலும்பு மஜ்ஜி, அப்புறம்தான் ஆண் விந்து கருமுட்டையாக மாறுது. இத்தனை மாறுபாடுகளை தாண்டி உடம்புல ஒரு சக்தியான வீரியமாக அது மாறும். ஆரம்பத்தினுடைய நிலை என்ன? ரத்தம் தான். ஆக அந்த ரத்தம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் மீண்டும் உடம்புல பலவிதமான புதுப்பிக்கிறது நடக்கும். உடம்பு ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பிச்சுட்டே தான் இருக்குது, நமக்கு தெரியல. உடம்புல நிறைய திசுக்கள் அழிஞ்சிரும், நிறைய திசுக்கள் உருவாகும். அப்போ அழியக்கூடிய திசுக்கள் அழிஞ்சிக்கிட்டும் உருவாகக்கூடிய திசுக்கள் உருவாகிட்டே இருக்கணும். அந்த உருவாகக்கூடிய திசுக்களுக்கு என்ன வேணும்னா ஊட்டச்சத்து வேணும். அப்போ அந்த ஊட்டச்சத்து எதன் வழியாக கிடைக்குன்னா ரத்தம் வழியாக தான் கிடைக்கும். அந்த ரத்தத்தையே உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது தான்
தேங்காய். அப்போ தேங்காய் எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா, எலும்பு மஜ்ஜையில் உருவாகக்கூடிய இரத்தத்திற்காகத்தான் தேங்காய் கொடுக்கப்பட்டது. நாம் எடுத்துகிட்டு போகிற தேங்காயும் வாழைப்பழையும் சாமி சாப்பிடாது, நாம் தான் சாப்பிடணும். சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட்றோம். சாமிக்கு என்ன சொல்கிறோம்? நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்லிட்டு சாப்பிட போகிறோமே தவிர, அது உட்காந்து சாமியை அறுத்து அதெல்லாம் சாமியெல்லாம் சாப்பிட்றதில்ல. நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வருவதற்காகத்தான். இந்த இடத்துல நான் அதை பழிக்கவில்லை. ஆனால் இப்போ என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தேங்காயை கொண்டு போய் சட்னி போட்டுக்கிறது, அதை சாப்பிட்ற பழக்கமும் இல்லை. வாழைக்காயை சாப்பிட சொன்னால் வாழைப்பழத்தை சாப்பிட்றது. இப்போ இந்த 4 விவரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. தேங்காயை முற்ற வச்சு தான் சாப்பிடணும். வாழைக்காயை பச்சையாக தான் சாப்பிடணும். அப்போ முத்த வச்சு சாப்பிட்ற தேங்காயை பச்சையாக சாப்பிட்றோம், பச்சையாக சாப்பிட வேண்டிய வாழைக்காயை பழுக்க வச்சு சாப்பிட்றோம். இதுலேயே பலவிதமான முரண்பாடுகள் இருக்குது. முத்த வச்சிருந்தாதான் அந்த தேங்காயில் எண்ணெய் பசை ஊட்டச்சத்து எல்லாம் நிறைஞ்சிருக்கும். அதுவாக மேலேருந்து கீழே விழுந்து அதை திறந்து அதை பயன்படுத்துறதுன்னா அந்த கொப்பரை தேங்காய்க்கு அவ்வளோ வீரியம். எத்தனை நாள் மரத்தில் இருக்கோ அத்தனை வீரியத்தை அது எடுத்திருக்கும். அதை நம்ம எடுத்துக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஊட்டச்சத்து இதுக்கு மேலே உலகத்தில் ஊட்டச்சத்தே கொடுக்க முடியாது. அந்த சத்து நமக்கு என்னன்னு நமக்கு தெரியல. அப்போது தேங்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு முடியாத அசம்பாவம், இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத மாற்றி காட்டக்கூடிய ஒரு திறன் தேங்காய்க்கு தான் இருக்குது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு ரத்தம் ஊறாது, இரத்த சோகை அதிகமாக இருக்கும். சிறுநீரக செயல்பாடுகள்னு சொல்லுவாங்க. சிறுநீரகம் செயல்படுவதற்குன்னு ஒரு அளவு குறியீடு இருக்கு இல்லையா, அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60% அதிகமாக இருக்கணும். ஆனால் சிலருக்கு 25, 15 இப்படி இருக்கும். காரணம் உடம்பினுடைய அடிப்படை செயல்பாடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லை. அப்போ EGFR, குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதையெல்லாம் மாற்றி மீண்டும் இந்த சிறுநீரகத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த தேங்காய்க்கு இருக்குது. இது உலகத்தில் எந்த பொருளாலையும் எந்த மருந்தாலையும் குணப்படுத்த முடியாது. தேங்காயால் மட்டும்தான் இது சாத்தியம். இது பல விதமாக பார்த்தாச்சு. என்னங்க இதையெல்லாம் சாப்பிட சொல்கிறீங்க சிறுநீரகத்துக்குன்னா, ஆமாம், இதுக்கு இதுதான் தீர்வு. பச்சை தேங்காய் கேட்குமான்னு எனக்கு தெரியல, அது கேட்குற மாதிரியும் தெரியல. ஆனால் கொப்பரை தேங்காய் நிச்சயம் சிறுநீரகத்தை காப்பாற்றும். சிறுநீரக செயல்பாடுகள் இழந்திருந்தாலும் மீண்டும் மாற்றியமைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்போ பாருங்கள், ரத்தம் உருவாகிறதுலேருந்து சிறுநீரகத்தை காப்பாற்றுற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தேங்காயை ஏற்றுக்குது. இது ஓகே. அடுத்தது நேரடியாக சொன்னது இரத்த நாளங்கள்னு சொல்கிறோம். இப்போ இரத்த நாளங்களில் ஏதாவது குற்றம் குறைபாடு, அதில் ஏதாவது சீர்கேடு, ஏன்னா ஒரு பொருள் இயங்கிட்டே இருக்குது. அப்போ இயங்கிட்டே இருக்கிறப்ப அந்த நீர்ச்சத்து அந்த குழாய் வழியாக போயிட்டே இருக்கிறப்ப, இரத்த நாளங்கள் வழியாக போகிறப்போ உராயத்தன்மை, அந்த உராய்வுத்தன்மையினால சில அழற்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வரலாம். அப்போ அங்கங்கே அதை சீர்படுத்தணும். அதுக்குண்டான ஊட்டச்சத்து தான் வாழைக்காயில் இருக்குது. இப்போ வாழைக்காயில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை அதில் ஏதாவது குற்றம் குறை ஓட்டை உடசல் இருந்தால் இந்த வாழைக்காய் சீர்படுத்தும். அப்போ இரத்த நாளத்திற்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வாழைக்காய். அந்த இரத்த நாளத்திற்கு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய இருதயம், இந்த ரெண்டையுமே பாதுகாக்க வேண்டிய பொருள் வாழைக்காய் தான். அப்போ சிறுநீரகம் என்பது அதையே பாதுகாக்க தேங்காயும், இருதயத்தை காப்பாற்றுவதற்காக வாழைக்காய் இருக்குது. இது ரெண்டும் தான் அடிப்படை உணவு திட்டம்னு சொல்லலாம். இதுக்கு மிஞ்சின உணவு திட்டம் இருக்காது. இது ஓகே. இதுக்கு அடுத்ததாக நம்முடைய சுரப்பிகள். இந்த சுரப்பிகள் நேரடியாக மனதோட தொடர்பு இருக்கிறதுனால அடிக்கடி சுரப்பிகள் தடுமாறிடும். அதுக்கப்புறம் நம்ம மனசை, இது ஏன் மாறுதுன்னா நம்ம மனசு தான், மனிதனுடைய மனம் சீராக இயங்காது. அதனால தான் நம்முடைய சுரப்பிகளும் சீராக இயங்காது. இப்போ நிகழ்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்றது அது ஒரு பிரபலம் ஆகிட்டுருக்கு. காரணம் நம்ம யோசிக்கிறதே அப்படி தான் இருக்குது. நம்ம தப்பாக யோசித்தா ஹார்மோனும் தப்பாக தான் சுரக்கும். அதையே சீர்படுத்துவதற்கு எலுமிச்சம்பழத்தை தோலோடு எடுத்துக்கணும். அதாவது எலுமிச்சம்பழத்துடைய சாறு பெருசாக எந்த பலனும் கொடுக்காது. இப்போ இந்த ஜூஸை புழிஞ்சிட்டு இந்த தோலை தூக்கி போடுறோம் இல்லைங்களா, அது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல. எலுமிச்சம்பழத்தோட சத்து அதனுடைய தோலில் தான் இருக்குது.
அந்த தோலை கழித்து மென்று சாப்பிட்டா அந்த சுரப்பிகள் வந்து உடனே கட்டுப்படும். இப்போ நிறைய கோயிலில் பார்த்தா ரொம்ப சாமியாடிட்டே இருப்பாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி அதை வாயில் விட்டோன்னா அது கடிக்கிறப்ப அப்படியே அந்த மனநிலை வந்து சீராகி அவங்க ஆர்டர் நிறுத்திடுவாங்க. அப்போது பெண்கள் வந்து கருத்தரிக்கணும் அப்படின்னா ஒரு பத்திய சாப்பாடு வந்து கோயிலே சாப்பிடணும், அல்லது எலுமிச்சம்பழத்தை பாதியை கட் பண்ணி அந்த பூசாரி கொடுப்பாரு. அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் சாப்பிடணும். இப்படிலாம் அந்த காலத்தில் அந்த சுரப்பிகள் சார்ந்த ஒரு சீரமைப்பை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். கோயிலில் போய் இந்த தேங்காயும் சாப்பிட்டோம், வாழையும் சாப்பிட்டோம், இந்த எலுமிச்சம்பழத்தையும் சாப்பிட்டோம். இது போக வெத்தலை ஒரு தோறுப்புக்கும் உடம்புக்கு வேணுங்கிற அந்த ஊட்டச்சத்தில் அந்த பசுமைத்தன்மை, பச்சைத்தன்மைன்னு சொல்லி அந்த கோவக்காயில் அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கறது தான் வந்து இந்த வெத்தலை. ஆக அந்த வெத்தலையை சாப்பிட்றப்பையும் வெத்தலையும் பாக்கு எடுக்கிறப்போ உடம்புல வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்கள் வந்து அரிக்கக்கூடியது இருக்கும் இல்லையா? அது வந்து குரோமியம் சொல்லிட்டு ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. இப்போ எப்படி உப்பு அரிச்சிரும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உடம்புனுடைய உப்பு அரிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு இந்த வெத்தலை பாக்கு. ஏன்னா நம்ம அதை தானே சாப்பிட்றோம். உப்பு போடுது சாப்பிடாமலையா இருக்கோம், சாப்பிட்டு தான் இருக்கும். இதே அரிஞ்சு தான் அந்த காலத்தில் இப்படி ஒரு பழக்கம் டயட் சிஸ்டம் இருந்ததுன்னா தேங்காய், வாழை, எலுமிச்சம்பழம், வெத்தலை, பாக்கு இந்த 5மே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான உணவு திட்டம். நீங்கள் இதுக்காக ரொம்ப பெருசாலாம் யோசித்து அங்கங்கே வகுப்பு கேட்டு அதுக்கு நீங்கள் ஒரு நிறைய கட்டணத்தை கொடுத்து அதுக்கு நேரத்தை கொடுத்து பெருங்குழப்பத்துக்கு ஆளாகி கடைசியில் அந்த டயட் விட்டுற போகிறோம். இப்படி தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவ்வளோலாம் தேவையே இல்லை. ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த டயட் சிஸ்டத்தை எடுத்து பாருங்கள். இதை ஒரு நேரம் சாப்பிட்டு பாருங்கள். காலையில் இந்த எல்லாத்தையுமே நான் சொன்னது எல்லாத்தையும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களால் கொப்பரை தேங்காய் சாப்பிட முடியும்னா கொஞ்சம் பச்சை தேங்காயே கொஞ்சம் முத்துனதாக சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிறது மிகப்பெரிய பலன் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு அதில் காம்ப்ரமைஸ் ஆகணுன்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக கேட்கும். ஒரு 10 நாள் சாப்பிட்டு தான் பாருங்களேன். உலகத்தில் கலராக விதவிதமாக பல விதமான கவர்ச்சிகளை டயட் சிஸ்டம் சொல்கிறாங்க. அதெல்லாமே வந்து ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கே தவிர செயல்பாட்டில் பெருசாக பலன் கிடைக்கிறதில்ல. ஒரு வேளை கிடச்சிருந்தால் அது உங்களுக்கு நல்ல நேரம்னு வச்சுக்கலாம். ஆனால் சீர்கெட்டு போன நிலையில் இருக்கக்கூடிய மனிதனை சீர்படுத்துவதற்கு இதை தவிர வேறு டயட் சிஸ்டம் இல்லை. ஏன் அப்படி இதை பற்றி இந்த 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 பகுதியில் ஏன் சொல்கிறேன்னா, டயட்டுன்ற பேரில் நாம் ஏமாற்றம் அடையக்கூடாது. அதில் ஒரு பலன் அடையணும். எந்த காலகட்டத்திலும் நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் விடக்கூடாது. அப்படி ஒரு முக்கியத்துவமான விஷயத்தை நம்ம தவற விட்டுட்டோங்கிறது நினைவு கூறணும். ஆரம்பத்திலே நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழிபாட்டு இடத்துக்கு போகிறப்போ நாம் நன்றி சொல்வதற்காக தான் போகணும் சொல்லுமே. அங்கே போய் வந்து நம்ம குறைகளை சொல்லி அந்த இடத்த வந்து அந்த பலகீனமாக ஆக்கக்கூடாது. அதை சக்திசாலியாக ஆக்கணுமே தவிர பலகீனமாக ஆக்கக்கூடாது. அதனால் தயவுசெய்து நீங்கள் வழிபாட்டுக்கு எங்கே போனாலும் சரி, எந்த தேவதையை கும்பிட்டாலும் சரி, எந்த மாதிரி வழிபாடாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலுமே முதல்ல நன்றி சொல்ல பழகிக்கோங்க. அந்த நன்றி சொல்வதே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்த மாதிரி தட்டலெல்லாம் வச்சு கொண்டு போய் ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அது நீங்கள் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை கோயிலையும் வச்சு சாப்பிட்லாம். எப்படி வேணால் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தால் எங்களுக்கு பின்னூட்டமாக ஃபீட்பேக்கை கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். மீண்டும் இது போல் டயட் சிஸ்டத்தில் ஒரு தெளிவான சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது, ஆரோக்கியம் இல்லாத ஒரு அழகு சார்ந்த விஷயத்தை கூட நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.